Hello guys, welcome to Learn with Rich Tamil channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எக்ஸலோட டீடைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். எக்ஸல் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? எக்ஸல் வந்து ஒரு கால்குலேஷன் பர்பஸ் இல்ல ஒரு ஆபீஸ்ல ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் பண்றது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பைவட் டேபிள் சார்ட்ல நீங்க பிரசன்ட் பண்றது உங்களோட ரிப்போர்ட்ஸ் எதுவும் எடுக்கிறது ஒரு சின்ன கம்பெனிக்கு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி சார்ட்ல டிசைன் பண்றது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கால்குலேஷன் இல்ல ஒரு ஆவரேஜ் பண்றது இல்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டீடைல்ஸ் போட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாக்குறது ஸோ எல்லாமே வந்து இதுல வந்து நம்ம எக்ஸல்ல பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்கிரீன் இருக்கும். இதுல ஒவ்வொன்றும் வந்து இது வந்து நம்பர் வேர்ஸ் இருக்கிறது வந்து ரோன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து காலம் ஏபிசிடின்னு சொல்லிட்டு காலம். இது பார்த்தோம்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒவ்வொரு செல் வந்து இப்போ நீங்க ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும்னா அந்த செல் வந்து ஒவ்வொரு செல்லா பாஸ் பண்ணிட்டே வரும். இப்போ இந்த ஒரு செல்லோட நேம் பாத்தீங்கன்னா இந்த செல்லோட ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம A1 அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்ல வந்து ஏ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஸோ A1, செகண்ட் ரோ வந்துச்சுன்னா அது A2, தேர்ட் ரோ வந்து A3. இப்போ இதே செகண்ட் காலத்துல வந்து B1, B2, B3. ஸோ இந்த செல்லை வந்து நம்ம அப்படிதான் ரெஃபர் பண்ணுவோம். இந்த செல்லோட அது வந்துட்டு ஸோ இதுதான் ஒரு காமனா ஒரு எக்ஸல்ல வந்து ஒரு ஷீட். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஷீட்னு சொல்லிட்டு இருக்கும். ஷீட்னா எப்படின்னா நம்ம ஒரு நிறைய ஷீட்ஸ் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு டீடைல்ஸும் ஒரு மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வைக்கணும்னா இப்போ ஷீட் இருக்குது. இப்போ ஷீட்டை வந்து நீங்க இந்த இடத்துல வந்து என்னன்னா டபுள் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம் இந்த எக்ஸல்ல நம்ம என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நேம் இப்போ நான் சிம்பிளா ஒரு எக்ஸல் பத்தி தான் நான் சொல்ல போறேன். அப்புறம் அட்வான்ஸ்டா எக்ஸல் யூஸ் பண்றது எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு நேம். இப்போ நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ணலாம் ரைட் பட்டன் கிளிக் பண்ணா நேம். இப்போ இவங்களோட வந்து ஏஜ். ஸோ இந்த இது பார்க்குறோம் நேம் ஏஜ். ஸோ இப்போ ஒரு நேமா எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்து XXX இப்போ வந்து ஒருத்தவங்களோட நேம். இப்போ இவங்களோட நேம் ஏஜ் வந்து 12. அப்போ அந்த நேம்ல ஒரு ஏஜ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு ப்ராடக்ட் ஒரு க்ரோசரி ஐட்டம்ஸ் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ப்ராடக்ட் நேம். இப்போ இந்த செல் வந்து சின்னதா இருக்கு எனக்கு வந்து பெருசாக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பிடிச்சோம்னா அந்த கர்சர் மாறும். இந்த இடத்துக்கு மேல அந்த காலம் ஹெட்டிங் கீழே கொண்டு போனோம்னா அந்த கர்சர் மாறும். இதை பிடிச்சு ட்ராக் பண்ண நம்ம வேணுங்கிற சைஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம சுருக்கணும்னாலும் சுருக்கிக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு போனோம்னா அந்த மேல காலத்துக்கு போனோம்னா அந்த இது வரும். இப்போ ப்ராடக்ட் நேம் வந்து குவான்டிட்டி. இப்போ குவான்டிட்டினா இப்போ ரைஸ் வந்து எவ்வளவு 10. இப்போ யூனிட்னா என்னன்னா என்னது இப்போ கேஜி இருக்குது 10 கேஜி இருக்குது. இப்போ வந்து வேற தால் அது வந்து என்னன்னா ஒரு 10 கேஜி இருக்குது. இப்போ வந்து ஆயில் வந்து ஒரு 50 லிட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இப்போ நம்ம கடையோட ஸ்டாக் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம் ஒரு க்ரோசரி ஐட்டத்துக்கு. ஸோ இப்போ நம்ம இப்போ வந்து ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணலாம் இங்கே வந்து ஒரு ரேட். ஸோ இப்போ ரேட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஒன்னோட ரேட் எவ்வளவு ஒரு கேஜியோட ரேட் எவ்வளவு இப்போ ஒரு கிலோவோட ரேட்டு 70 rupees. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் ஒரு எக்ஸலோட சிம்பிள். இப்போ தூர்தால் அப்படின்னா ஒரு 60 rupees. ஆயில் வந்து ஒரு 70 rupees இருக்குது. ஸோ ரேட் பெர்னா ஒன்னோட ஒரு யூனிட்டோட ஒரு கேஜி இல்லை ஒரு லிட்டரு அதோட ரேட்டு. ஸோ ரேட் பெர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஹெட்டிங்ல இப்போ இதுதான் ஒரு எக்ஸல்ல டைப் பண்றது. இப்போ நம்ம வந்து எக்ஸல்ல வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மெனு வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மெனுல பார்த்தீங்கன்னா ஹோம் மெனுன்றது ஃபர்ஸ்ட் ஃபைல் மெனு ஒன்று இருக்கு. இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணலாம் சேவ் பண்ணலாம். இப்போ நம்ம டைப் பண்ணிக்கிறத வந்து சேவ் பண்ணி வச்சாதான் நம்ம இப்போ லேட்டரால யூஸ் பண்றதுக்கு எடுக்க முடியும். ஸோ இதுதான் ஃபைல்ல இருக்கும் ஃபைல் சேவ். சப்போஸ் நம்ம சேவ் பண்ண ஃபைலை எடுக்கணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஒரு நியூவா கிரியேட் பண்ணோம்னா நியூ பிளாங்க் ஒர்க் புக் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபைலோட கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து ஹோம். இப்போ ஹோம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெனுவோட பார் சிம்பிளா எல்லாமே இருக்கும். இப்போ இதில் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபாண்ட் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம எப்படி அப்படின்னா இப்போ அதை வந்து சூஸ் பண்ணி ஃபாண்ட் மாற்றலாம் இல்லை பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் மாற்றலாம். இப்போ இந்த நேமுக்கு மட்டும் ஃபாண்ட் மாற்றலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இருக்கு ஃபாண்ட் நேம். இப்போ நம்ம இங்கே சூஸ் பண்ணோம்னா ஃபாண்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் ஃபாண்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த ஃபாண்ட் எல்லாமே நம்ம சிஸ்டத்துல இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஃபாண்ட் வேணும் இப்போ ஏரியல் பிளாக். ஸோ இந்த ஃபாண்ட் வந்து பர்டிகுலர் செல்ல மட்டும் பண்ணோம்னா இதாகும். சப்போஸ் எனக்கு வந்து என்னன்னா இந்த ஏஜுக்கும் சேர்த்து வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணணும்னா மேலே கீழே இப்படி ட்ராக் ப்ரெஸ் அப்படி கர்சரை ரிமூவ் பண்ணணும். லெஃப்ட் கர்சர் யூஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு
ட்ராக் பண்ணி வச்சோம்னா நம்ம வந்து சப்போஸ் நம்ம எதுக்கெல்லாம் வேணுமோ அதுக்கெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபாண்ட் நேம், நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சைஸ். இப்போ எனக்கு இந்த ஃபாண்ட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்ட் ஸோ 20, 22, 24 நமக்கு என்ன வேணும்னோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வருது. சப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் போல்டு பண்ணுறேன் அப்படின்னா போல்டு பண்ணிக்கலாம், இல்லை ஸ்லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். இது வந்து அண்டர்லைன், எனக்கு வந்து அண்டர்லைன் வேணும் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு ரெண்டு இருக்கு, சிங்கிள் அண்டர்லைனா டபுள் அண்டர்லைனா. ஸோ இப்போ எனக்கு சிங்கிள் அண்டர்லைனா சிங்கிள் அண்டர்லைன், எனக்கு டபுள் அண்டர்லைனா டபுள் அண்டர்லைன். ஸோ ஓகே, திஸ் இஸ் நமக்கு பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை மாற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுறோம், ட்ராக் பண்ணுறோம், இது பண்ணுறோம். இப்போ இதோட நேம் மாற்ற போகிறோம். இதோட நேம் வந்து எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு என்ன வேணுமோ. ஃபாண்ட் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கு, ஸோ நம்ம ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிறோம். சைஸ் வந்து நம்ம கொடுக்கறது. ஸோ இப்போ சைஸ், ஸோ இப்போ ப்ராடக்ட் நேம், குவான்டிட்டி, யூனிட், போல்டுனா போல்டு கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் ஃபாண்ட்டோட நேம்ஸ். இப்போ இந்த ஃபாண்ட் வந்து இருக்குது இல்லையா, இப்போ இந்த நேம் வந்து எனக்கு வந்து இது வந்து அலைன்மெண்ட், இது வந்து எல்லாமே என்னன்னா ஃபாண்ட்டோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணது, ஃபாண்ட் சைஸ் மாத்துறது, அந்த மாதிரி இது எல்லாமே. இப்போ வந்து ஃபாண்ட் நேம் சைஸ் எல்லாமே மாத்திட்டோம். இப்போ இது என்னது, இந்த ஏன்னு இருக்கு இல்லையா, அது என்னது. இப்போ இது வந்து ஃபாண்ட்டோட கலர். இப்போ கலர் எப்படி பண்றது, ஃபாண்ட்டோட கலர் என்ன பண்றது. இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் நேம் இருக்குது, இதோட கலர் வந்து நான் சூஸ் பண்ணேன் ரெட் கலர். இல்லை நான் இது இங்கே ஆரோ மாதிரி சூஸ் பண்ணேன்னா நிறைய கலர்ஸ் வரும், இதுல என்ன கலர் வேணாலும் நான் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு இந்த கலர் எதுவுமே தேவையில்லை, எனக்கு இன்னொரு கலர் புதுசா வேணும் அப்படின்னா மோர் கலர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை கஸ்டம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து எப்பயுமே கலர் வந்து இந்த ரெட்டு, கிரீனு, ப்ளூ, இந்த மூணு காம்பினேஷன்ல தான் கலர் வரும். ஸோ இப்போ அதை நம்ம குறைச்சு, இல்லை இப்போ ஒரு 100 வரும், ஸோ ஒரு கலர் காம்பினேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ப்ராடக்ட், ஒரு கலர் கொடுக்குறது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், எனக்கு எல்லாமே கலர் கொடுக்கணும்னா செலக்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து இப்போ ஹெட்டிங்க்கு ஒரு கலர் கொடுக்குறோம். ஹெட்டிங் வந்து ரெட் கலர். ஓகே, இப்போ கீழே வந்து இதுக்கு ஒரு கலர் கொடுக்குறோம், இது வந்து கிரீன் கலர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது, இதுதான் அந்த டெக்ஸ்ட் கலர் சூஸ் பண்ணுறது. இப்போ இது என்னது, இந்த மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த இது என்னது அப்படின்னா இப்போ ஃபில் பண்ணுறது. இப்போ இது வந்து கலர் சூஸ் பண்ணுறது. இப்போ ஃபில் பண்ணுறது. இப்போ இந்த ப்ராடக்ட் நேம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா இப்போ இது ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுதான் வந்து சூஸ் பண்ணிட்டு எனக்கு இது ஃபில் பண்ணணும்னா நம்ம என்ன கலர் வேணாலும், இப்போ பிளாக் கலர் வேணும்னா பிளாக் கலரு, இல்லை வந்து ரெட் கலர், என்ன கலர் வேணுமோ நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஓகே, திஸ் இஸ் ஓகே, நம்ம வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்தாச்சு, ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா எனக்கு வந்து இது வந்து எனக்கு வந்து ஒரு பாக்ஸ், ஒரு லைன் வந்து வரணும் அப்படின்னு பண்ணோம்னா சிம்பிள், நம்ம லைன் கொடுக்கணும்னா இதை சூஸ் பண்ணிட்டு எல்லாமே இது அடுத்து ஒன்று இருக்கு பாத்தீங்களா. ஸோ பார்டர்ஸ், இது வந்து பார்டர்ஸ். இப்போ நம்ம பார்டர்ல வந்து அவுட்லைன் பார்டர் மட்டும் கொடுக்கலாம், இல்லை வந்து இன்சைட் மட்டும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பாட்டம் பார்டர் அப்படின்னா கீழே மட்டும் பார்டர் வரும். ஸோ அதை சூஸ் பண்ணி நம்ம கொடுக்கறது தான் அந்த பார்டர். இப்போ இதுல வந்து ஆல் பார்டர்ஸ் அப்படின்னா ஆல் பார்டர்ஸ், எல்லாமே பார்டர்ஸ் வரும். இல்லை எனக்கு பார்டரே வேணாம், நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நோ பார்டர்ஸ், பார்டர் ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணி, இப்போ நான் இதை மட்டும் சூஸ் பண்ணுறேன், சூஸ் பண்ணிட்டு நான் பார்டர் கொடுக்குறேன் ஆல் பார்டர்ஸ் அப்படின்னா மேலே ஹெட்டிங் மட்டும் பார்டர் வரும். ஸோ எனக்கு பார்டர் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நான் சூஸ் பண்ணிட்டு நான் பார்டர் சூஸ் பண்ணிக்கணும், ஆல் பார்டர்ஸ். ஸோ இது வந்து பார்டர். ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இந்த நம்ம இப்போ இந்த டேப்ல வந்து நம்ம வந்து மெனுல வந்து இருக்கிறதுல எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபாண்ட் சேஞ்ச் பண்றது, சைஸ் சேஞ்ச் பண்றது, போல்டு பண்றது, அண்டர்லைன் பண்றது, ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்றது, செல்ல ஃபில் பண்றது, ஸோ இப்போ அந்த மாதிரி பார்டர் கலர் கொடுக்கறது. ஸோ இதுதான் இதோட. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எனக்கு இதே மாதிரி வந்து இன்னொரு வந்து ஒரு டூப்ளிகேட் எனக்கு வேணும். ஸோ இதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் நேம், குவான்டிட்டி இது இருக்கு இல்லையா, இதே மாதிரி டூப்ளிகேட் எனக்கு இன்னொரு இடத்துல வேணும். சப்போஸ் இங்கே வேணும் அப்படின்னா நான் இப்போ திரும்ப டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்க ப்ராடக்ட் நேம். ஸோ நான் திரும்ப டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை செலக்ட் பண்ணி நான் இந்த இடத்துல இது பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது என்னன்னா இது வந்து எனக்கு இதே மாதிரி வேணும்னா அதை சூஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கு இல்லையா கட், காப்பி, பேஸ்ட் 3 இருக்கு. ஸோ இப்போ இதில் கட், காப்பி, பேஸ்ட்னா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ ஏஜ் இதை நான் கட் பண்ணிட்டா என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் போட்டுரும், இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு. இப்போ நான் எங்க வச்சு பேஸ்ட் பண்றனோ அதை வந்து இதை கட் பண்ணிட்டு இந்த இடத்துலவே போட்டுரும். கட் மீன்ஸ் என்னன்னா ஒரு சிசர் மாதிரி, இது எனக்கு தேவையில்லை, இந்த இடத்துல இருந்து நான் இடத்துக்கு மூவ் பண்றேன். ஸோ இப்போ இல்லை அப்படின்னா இப்போ எனக்கு இங்கேயும் வேணும் இங்கேயும் வேணும்னா இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்த காப்பி பண்ணிட்டு
இங்கே பேஸ்ட் பண்ணணும். இங்கே பேஸ்ட் பண்ணால் இங்கேயும் இருக்கும், காப்பி பண்ண இடத்துலையும் இருக்கும், இன்னொரு இடத்துல இருக்கும். ஸோ கட்டு பேஸ்ட்னா வந்து என்னன்னா இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறது. பட் கட்டுக்கும் காப்பிக்கும் வித்தியாசம் என்னன்னா, கட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ரிமூவ் ஆகிடும், காப்பி பண்ணீங்கன்னா டூப்ளிகேட் எடுக்கிறது காப்பி. ஸோ இதுதான் இது. இதோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட்ரோல் சி அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ், இங்கே கண்ட்ரோல் வி, இதுதான் ஷார்ட்கட் கீ. காப்பி பேஸ்ட். ஸோ இப்போ இந்த இது காப்பி பேஸ்ட் பெயிண்ட். ஓகே, இப்போ இந்த ஃபார்மட் பெயிண்டர்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு, காப்பி பேஸ்ட்னா காப்பியா இருக்கு. இப்போ ஃபார்மட் பெயிண்டர்னா என்னன்னா, இந்த நம்ம ஒரு ஃபார்மட்டிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, நேம் சேஞ்ச் பண்றது, இந்த சைஸ் மாத்துறது எல்லாமே, எனக்கு அதுவும் இந்த இடத்துல வேணும்னா நான் இந்த ஃபார்மட் பெயிண்டரை யூஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ இந்த ப்ராடக்ட் நேம் மாதிரி எனக்கு வேணும்னா இதை சூஸ் பண்ணிட்டு ஃபார்மட் பெயிண்டரை சூஸ் பண்ணிட்டு இங்க ஒரு இது பண்றேன், ஒரு அந்த இடத்துல ப்ரெஸ் பண்றேன். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்றேன், அந்த இடத்த ஃபுல்லா சூஸ் பண்றேன். அப்ப அதே மாதிரி வரும். ஸோ இதுதான் ஃபார்மட் பெயிண்டர். ஃபார்மட் பெயிண்டர்னா என்னன்னா, அந்த ஃபார்மட் எதுவும் கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ இப்போ அதில் கலர் சேஞ்ச் பண்ணுறது, சைஸ் மாற்றிருக்கிறது. ஸோ ரிப்பீட்டடாக தரணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு ஃபாண்ட்டுக்கு மாற்றிருக்கோம்னா எனக்கு அது மாதிரி வேணும்னா ஃபார்மட் பெயிண்டர் சூஸ் பண்ணி இங்கே போட்டோம்னா அது மாதிரி வந்து இதுதான் ஃபார்மட் பெயிண்டர். ஸோ இது எல்லாமே வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே. இப்போ இதுக்கு அடுத்து வந்து அடுத்த ஒன்று இருக்கு இந்த இடத்துல. இது என்னது அப்படின்னா, இதுல வந்து அலைன்மெண்ட், டாப் அலைன்மெண்ட், ஒவ்வொன்று மிடில் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட். இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ பெருசு பண்ணிக்கிறோம். பெருசு பண்ணாதான் நமக்கு அது தெரியும். இப்போ எப்படி இப்போ இந்த ரோவை எப்படி சூஸ் பண்றது, பெருசாக்குறது, இப்போ இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணணும். இப்போ சென்டர் அலைன்மெண்ட், டாப் அலைன்மெண்ட். ஸோ இதுதான் அந்த அலைன்மெண்ட் வந்து ஒரு செல்லுக்கு அலைன் பண்றோம். இப்போ இது வந்து மிடில் அலைன்மெண்ட், இது வந்து பாட்டம் அலைன்மெண்ட். எனக்கு எப்படி வேணும் அப்படின்றது இது செல்லோட அலைன்மெண்ட். இது என்னதுன்னா அந்த செல்லோட டெக்ஸ்ட். இப்ப சென்டர்னா சென்டர் கொண்டு போறது, ரைட்னா ரைட் கொண்டு போறது. இது வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து அந்த அலைன்மெண்ட்லயே சென்டர்ல வேணுமா லெஃப்ட்ல வேணுமான்றது இந்த இது. பட் இது வந்து செல்லுல வந்து அலைன்மெண்ட் பண்றது வந்து செல்லுக்கு சென்டர்ல டைப் பண்ணுமா, ஸோ அந்த இது வந்து இது. ஸோ இதுதான் அலைன்மெண்ட். இது மூணுமே வந்து அலைன்மெண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா, இப்போ நம்ம அந்த டெஸ்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து குவான்டிட்டி வந்து எனக்கு பெருசா இருக்குது, எனக்கு இவ்வளவு பெருசு தேவையில்லை. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப சிறுசாக்கிக்கிறேன். இந்த இடத்துல பெருசாக்கிக்கிட்டு இப்ப இந்த நான் குவான்டிட்டியை என்ன பண்ணலாம்னா, இப்ப நான் சிறுசாக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு பாதி தெரியல. அப்ப இதுல நான் என்ன பண்ணேன்னா, குவான்டிட்டியை சூஸ் பண்ணி வேற ஆங்கிள் நான் கொடுக்கலாம், ஆங்கிள் ரொட்டேஷன். ஸோ இதுதான் வந்து இப்ப இந்த மாதிரி நான் ஹெட்டிங்ஸ் எல்லாமே கொடுக்கலாம், குவான்டிட்டி. ஸோ இதுதான் இது ஆன்டி கிளாக். இப்ப இந்த மாதிரி டீசன்ட், இப்ப இந்த மாதிரி குவான்டிட்டி இப்படி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இப்போ கீழே டைப் பண்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ நமக்கு என்ன வேணுமோ ஃபார்மட் செல் அலைன்மெண்ட். ஸோ நம்ம எந்த மாதிரி இப்போ இல்லைன்னா ரொட்டேட் பண்ணி இப்படி கொடுத்துக்கலாம். நமக்கு என்ன வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இதில் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக கொடுக்குற மாதிரி இது வந்து இது அடுத்து ஏபி ரொட்டேஷன், எந்த மாதிரி ரொட்டேஷன்ல கொடுக்கணும் அப்படிங்கறதான் இது ஃபார்மட் செல் அலைன்மெண்ட். இப்போ இதுல எல்லாத்துலயுமே வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு ஃபார்மட் செல். இப்போ இது வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபார்மட் சூஸ் பண்ணி ஃபார்மட் பெயிண்டர்ல இதை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அலைன்மெண்ட்டுக்கு அடுத்து லெஃப்ட் அலைன், சென்டர் அலைன்மெண்ட். இப்போ நான் ஒரு வந்து ஹெட்டிங் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துறேன், என்னன்னா ப்ராடக்ட் டீடைல்ஸ், ப்ராடக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசான் ஒரு டேட் கொடுக்குறேன். இன்னைக்கு தேதின்னு வச்சுப்போம். இன்னைக்கு தேதி 10/10/2025 கொடுக்குறேன். பட் இதோட ஹெட்டிங் எனக்கு என்ன வேணும்னா, இந்த 4 காலத்துக்கு சேர்த்து வரணும் இந்த ஹெட்டிங். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ஹெட்டிங்கை சூஸ் பண்ணி ஃபுல்லா சூஸ் பண்ணிக்கணும், எத்தனை காலத்துக்கு வேணும் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு மெர்ஜ் அண்ட் சென்டர். இப்ப நம்ம அப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த 4 காலத்தையும் மெர்ஜ் பண்ணி சென்டர்ல காமிச்சிடும். இப்ப இதோட ஃபாண்ட் எல்லாமே மாத்திக்கலாம். ஃபாண்ட் மாத்திட்டு ஹெட்டிங் இது கொடுத்துட்டு பார்டர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ப்ராடக்ட் டீடைல்ஸ் அசான். ஸோ அப்போ என்னன்னா, மெர்ஜ் அண்ட் சென்டர்னா எனக்கு எது வேணுமோ அது. இப்போ ஏஜ் இருக்கு, இப்போ நான் ஒரு 4 காலத்துக்கு அது வேணும்னா சூஸ் பண்ணிட்டு மெர்ஜ் அண்ட் சென்டர் ஏஜ். ஸோ இதுதான் அதோடது. இப்போ இந்த இதில் வந்து அண்டர்லைன் பண்ணணும்னா அண்டர்லைன் பண்ணிக்கலாம், ப்ராடக்ட் டீடைல்ஸ் அசான். ஸோ இது வந்து எல்லாமே என்னன்னா எக்ஸலோட அலைன்மெண்ட் இது. ஓகே, இது வந்து என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரேட் இருக்கு. ரேட்டுக்கு வந்து எனக்கு சிம்பிள் வந்தா நல்லா இருக்கும். ஸோ நம்மளோட ருபீ சிம்பிள் இருக்கு இல்லையா, அது வேணும். இப்போ இதுதான் இந்த இப்போ இந்த இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து என்னன்னா என்னென்ன சிம்பிள் கொடுக்கணும், இங்கிலீஷ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூரோ,
எல்லாமே. இப்போ நம்மளோட சிம்பிள்ஸ் ரூபி. ஸோ அந்த சிம்பிள் கொடுத்தாச்சு. ஏன் இந்த மாதிரி ஹேஷஸ் இருக்கு வருது அப்படின்னா, நம்மளோட சைஸ் வந்து சின்னதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹேஷஸ் சிம்பிள் வரும். அப்போ நம்ம கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிவிட்டாலே சரியாயிடும். ஸோ இப்போ இந்த சிம்பிள் என்ன சிம்பிள் கொடுத்தாச்சு? ருபி சிம்பிள் கொடுத்தாச்சு. ஸோ ருபி சிம்பிள் என்னது? பாயிண்ட் வந்து வரும். ஸோ இப்போ இது என்னது? அடுத்து இப்போ இந்த ஃபார்மட் பெயிண்டர்னா இப்போ இதை சூஸ் பண்ணி இது நம்ம இந்த இடத்துல எல்லாமே காப்பி பண்ணோம்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து ஒரு ருபி சிம்பிள். ரேட்னா என்ன இருக்கணும்? ருபி சிம்பிள் இருக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா சென்டர் ப்ராடக்ட் நேம் எல்லாமே என்ன பண்ணலாம்னா சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அது எல்லாமே என்ன பண்ணா ஹெட்டிங் போட்டு சென்டர் பண்ணிக்கிறது. ஸோ அப்போ இந்த ரேட் இருக்கா? அப்போ இது ருபி சிம்பிள் போட்டாச்சு. ஓகே ஃபைன். இப்போ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 17 கொடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து எடிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷனுக்கு F2 ப்ரெஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த இடத்துல கர்சரை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டோட்டல் வந்து இங்கே போகிறோம்னு வச்சுக்கோங்க. இல்லை இதுலயே சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ வந்து 1000 இப்போ 217 போடுறோம். இப்போ கமா வரும். இதுதான் இந்த இடத்துல கமா வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கமா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ருபி சிம்பிள் போடையிலேயே எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ 70 பாயிண்ட் வந்து நமக்கு டெசிமல் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணணும்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த இது. பட் ஓகே 2 டெசிமல் பாயிண்ட் ஓகே. இப்போ வந்து என்னன்னா ப்ராடக்ட் நேம் கொடுத்தாச்சு, குவான்டிட்டி கொடுத்தாச்சு, யூனிட் கொடுத்தாச்சு, ரேட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு டேபிளோட எல்லாமே டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ருபி சிம்பிள் வேணும்னாலுமே மென்ஷன் பண்ணியாச்சு. இது வந்து பெர்சன்டேஜ் சிம்பிள். சப்போஸ் எனக்கு எதுக்கும் பெர்சன்டேஜ் சிம்பிள் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம். இதுதான் பெர்சன்டேஜ் சிம்பிள். இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்னன்னா இதெல்லாம் ஃபார்மேட் நார்மலா ஃபார்மேட் பண்றது, எல்லா செல்லுமே ஃபார்மேட் பண்றது. இப்போ நம்ம இன்னொன்னு வச்சுக்கோம், ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்னு நம்ம போடுவோம். இப்போ இன்னொன்னு என்னன்னா இப்போ கடலை ஏதாவது ஒன்று வச்சு ஒரு ரைஸ் ஆயில் இருக்குது இல்லையா? இப்போ மேகி ஏதாவது ஒன்று மேகி யூஸ் பண்ணிக்கிறோம். மேகி இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா இப்போ 10 இப்போ ஒரு 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ 10ன்னா பேக்கெட், இந்த 10 பேக்கெட்ஸ் இருக்குது. இது வந்து ரேட் வந்து 10 ரூபாய் இப்போ ஒன்னோடது. இப்போ நம்ம என்ன கண்டிஷன் ஃபார்மேட்டிங் என்ன போடுறோம் அப்படின்னா இப்போ பெயிண்ட் பண்ணிக்குவோம். ஏதாவது ஒரு கண்டிஷன் வச்சு நம்ம வந்து அதை வந்து ஃபார்மேட் பண்றது. என்ன கண்டிஷன்னா சப்போஸ் வந்து என்னன்னா இப்போ ஒரு குவான்டிட்டி வந்து லெஸ் தென் 10 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ரெட் கலர் கொடு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் பீரியட்ல நம்ம பண்றது. இப்போ ஹைலைட் சேல்ஸ் ரூல்ஸ்ன்னு போட்டுட்டு இப்போ ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென், இப்போ லெஸ் தென் நம்ம பண்ணோம். ஹைலைட் வந்து அது இது பண்றோம். ஹைலைட் சேல்ஸ் ரூல் லெஸ் தென் என்ன பண்றோம்னா இப்போ ஈக்குவல் டு 10 அப்படின்னு போடுறோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஃபார்மேட் செல்னா இப்போ எல்லா செல் இந்த குவான்டிட்டி எல்லாம் சூஸ் பண்ணிக்கிறோம். லெஸ் தென் இப்போ என்ன சொல்றோம்னா லெஸ் தென் 10 இருந்துச்சுன்னா லெஸ் தென் 10 இருந்துச்சுன்னா 10 கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம். இதுதான் இந்த. ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்னன்னா சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றோம், ஹைலைட் ரூல்ஸ் லெஸ் தென் இருந்துச்சுன்னா 10 இருந்துச்சுன்னா நம்ம வந்து டார்க் ரெட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுதான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது. நம்ம ஒரு ரூலா பார்ப்போம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு ஹைலைட் பண்ணலாம், 10 இருக்கலாம். இல்லை எனக்கு 50க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு ஓவர் ஸ்டாக் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணணும்னா இப்போ கிரேட்டர் தென் 50. அப்போ கிரேட்டர் தென் 50 இருந்துச்சுன்னா எனக்கு வேற ஏதாவது கலர் கொடு. அப்ப கிரீன்ஃபீல்ட் டார்க் அப்படின்னா இப்போ கிரேட்டர் தென் மேலாச்சுன்னா இந்த மாதிரி கொடு. ஸோ பாக்ஸ் கொடு. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல என்ன பண்றோம் அப்படின்னா என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இந்த கண்டிஷனா இருந்துச்சுன்னா என்ன வேணும்னு சொல்றதா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இப்போ ஐகான் செட் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஐகான்ஸ், இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு ஐகான்ஸ் வேணும் அப்படின்னா ஐகான் செட் பண்றது. ஏதாவது ஒரு ஐகான், ஸோ டிக் மார்க் ஏதாவது ஒன்று. இப்போ இதை வந்து நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல எப்படி ஐகான் யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நேம் வந்து அட்டெண்டன்ஸ் யூஸ் பண்ற போறோம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே.
அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ வந்து என்னன்னா நேம் போடுறோம். ராஜா, சோஃபியா, வாணி 3 நேம் வச்சுக்கோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 டைப் பண்ணால் டிக் மார்க் வரணும், 0 டைப் பண்ணால் இன்ட்டு வரணும், அவங்க அட்டண்டன்ஸ் போடுறதுன்னு வச்சுப்போம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எது எது வேணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணணும். இப்போ தேர்ஸ்டேனா இப்போ 4 காலம்ஸ் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நியூ ரூல்ஸ் போகணும். இப்போ நியூ ரூலில் என்ன பண்ணுறோன்னா ஃபார்மட் செல் வந்து பேஸ்ட் ஆன் தர் வேல்யூ. இங்கே வந்து ஃபார்மட் ஸ்டைல் வந்து ஐகான் செட் பண்ணுறோம். ஐகான் செட் பண்ணுறது என்ன பண்ணுறோன்னா இந்த ஐகான்ஸ் போடுறோம். இப்போ இந்த ஐகானில் என்ன பண்ணுறோம்னா கிரேட்டர் than or equal to 1 இருந்ததுன்னா 1, 0.5 இருந்துச்சுன்னா இன்டுன்னு போடுறோம். இப்போ ஓகே, இப்போ இந்த வந்து இந்த ஷோ ஐகான்ஸ் ஒன்லின்னு கொடுத்தாதான் ஐகான் மட்டும் டிஸ்பிளே ஆகும், இல்லைன்னா நம்ம டைப் பண்ணுற வேல்யூவும் டிஸ்பிளே ஆகும், ஐகானும் டிஸ்பிளே ஆகும். இப்போ செக் பாக்ஸ் போட்டுட்டு ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நான் 1ன்னு கொடுத்தா ஐகான் வருது, 0னா இன்ட். இது அட்டண்டன்ஸ். ஓகேயா, இது அட்டண்டன்ஸ் ஃபார்மேட். ஸோ இப்போ இந்த அட்டண்டன்ஸ் வந்து சிம்பிளாக போடலாம். இதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஐகான்ஸ் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் ஸ்டெப். இப்போ அடுத்து வந்து என்னன்னா இப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இது முடிஞ்சு. இப்போ வந்து என்னன்னா செல் ஸ்டைல்ஸ் எல்லாமே முடிஞ்சு. செல் ஸ்டைல்ஸ்ல வந்து என்னன்னா நம்ம டிஃபால்ட்டா டெம்ப்ளேட்டஸ்ல அது இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது சூஸ் பண்ணிட்டோம்னா செல் ஸ்டைல்ஸ், இப்போ வந்து செக் செல்ஸு, ஸோ அந்த ஃபார்மேட் அப்படி வரும். அந்த ஃபார்மேட்டு, அந்த ஃபாண்ட்டு, அந்த பேக்ரவுண்ட் கலரு எல்லாமே வரும். இது டிஃபால்ட்டாக உள்ளது. ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இதுதான் ஃபார்மேட்டிங். ஃபாண்ட் சூஸ் பண்ணுறது, அலைன்மெண்ட் பண்ணுறது, நம்ம ஃபார்மேட்டிங் பண்ணுறது, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எல்லாமே முடிஞ்சது. இது ஹோம் லெவலில் எல்லாமே மெனு பார். இப்போ அடுத்தது என்னன்னா இன்சர்ட்னா என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ குவான்டிட்டி இருக்குது, ரைஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ இன்பிட்வீன் நான் ஒரு ரோ வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணி ரைட் பட்டன் கிளிக் பண்ணி நான் இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் ரோ அப்படின்னா ஒரு இன்சர்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி இன்சர்ட் ரைட் பட்டன் கிளிக் பண்ணி மேலே வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு சூஸ் பண்ணிட்டு இப்போ மேலே போனாலே கர்சர் மாறும். சூஸ் பண்ணிட்டு ரைட் பட்டன் கிளிக் பண்ணால் இன்சர்ட் ஒரு காலம் இன்சர்ட் ஆகும். இப்போ நான் வந்து என்னன்னா 2-3 காலம் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணணும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணோம்னா 3 காலம் சூஸ் பண்ணணும். இப்போ நான் இன்சர்ட் பண்ணேன்னா என்ன ஆகும்னா 3 காலம் இன்சர்ட் ஆகும். ஸோ நான் எத்தனை காலம் செலக்ட் பண்ணுறேனோ அத்தனை காலம் இன்சர்ட் பண்ணணும். இப்போ நான் தேவையில்லை அப்படின்னா கண்ட்ரோல் இசட், அன்டு அப்படின்னா கண்ட்ரோல் இசட் பண்ணோம்னா நம்ம பண்ணதை வந்து டெலீட் பண்ணிட்டு ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சோ அப்படியே வந்துடும். அதான் அன்டு. ஸோ இப்போ இது ஒரு இன்சர்ட், இப்போ இதை கிளிக் பண்ணோன்னா நம்ம காலம் மாறும். இன்சர்ட்னு கொடுத்தோம்னா இன்சர்ட் ஆகிடும். ஸோ ஒரு காலமோ ஒரு ரோவோ நம்ம ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்கே செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்னா ஒரு ரோ இன்சர்ட் ஆகும். ஸோ இதான் இந்த இப்போ நம்ம ரோ இன்சர்ட் பண்ணிக்கலாம்னா இடையில ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இடையில என்ன பண்ணிக்கலாம், இப்போ கோகனட் ஆயில் என்ன அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதோட வெயிட் என்ன 5 kg இருக்குது. ஸோ இப்போ 5 லிட்டர் ஆயில் இருக்குது, 5 லிட்டர் இருக்குது. ஸோ இப்போ அதோட ரேட் என்ன 200 rupees. ஒன்னோட ரேட் வந்து 1 லிட்டரோட ரேட் வந்து 200 rupees. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறது இன்சர்ட். இப்போ எனக்கு இந்த ரோ தேவையில்லை, நான் டெலிட் பண்ணணும்னா இது சூஸ் பண்ணிட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த ரோ டெலிட் ஆகும். அதே மாதிரி எனக்கு இந்த காலம் தேவையில்லை அப்படின்னா டெலிட் சூஸ் பண்ணிட்டு ரைட் பட்டன் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணோம்னா காலம் டெலிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரோ காலம்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ ஒரு சிம்பிளாக எல்லாமே முடிஞ்சது. இப்போ வந்து ஒரு என்ட்ரி எல்லாமே, ஒரு டேட்டா என்ட்ரி எல்லாமே முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா டேட்டா என்ட்ரி எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம வந்து டோட்டல் பண்ண போகிறோம். ஒரு டோட்டலோ இல்லை ஒரு ஆவரேஜோ இல்லை ஒரு இப்போ ரேட் இருக்குன்னா இப்போ குவான்டிட்டி இருக்கு, நம்ம 1 kgயோட ரேட்டு தான் 70 rupeesன்னு போட்டிருப்போம். அப்போ எனக்கு மொத்தம் எத்தனை குவான்டிட்டியோ அதோட ரேட் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சர்ட், ஒரு ரோ இன்சர்ட் பண்ணிட்டு டோட்டல்னு கொடுக்குறோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த 10ஐயும் இதையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் பண்ணி நான் கொடுக்க போகிறேன். எப்பயுமே ஒரு ஃபார்முலா என்ட்ரு பண்ணல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஈக்குவல் டு சைன் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஈக்குவல் சைன் பண்ணாதான் அது ஒரு ஃபார்முலா, இல்லைன்னா அது ஒரு டெக்ஸ்ட்னு நினச்சிட்டு அதை அப்படியே டைப் பண்ணணும். இப்போ ஈக்குவல் சைன் போட்டு என்ன பண்ணணும்னா செல் ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம டைரெக்டாக 10 × 17 கொடுக்கலாம், டோட்டல் வந்துடும். பட் நான் எப்பயாவது இதை சேஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க 11 சொல்லிட்டு இந்த 700 சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா எப்பயுமே செல் வேல்யூ கொடுக்கக்கூடாது, செல் ரெஃபரன்ஸ் தான் நம்ம பண்ணணும். அதுதான் இந்த இடத்துல செல் ரெஃபரன்ஸ். இப்போ செல் ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா
இப்போ இந்த ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஈக்குவல் டுக்கு என்ன செல் ரெஃபரன்ஸ் என்ன வரும் அப்படின்னா, இந்த 11ஓடது என்னது, 11ஓடது B7. ஸோ இப்போ B7 இன்ட்டு D7. ஸோ இதுதான் வந்து இதோடது. இப்போ நான் ரேட் எதுவும் மாத்திரேன்னு வச்சுக்கோங்க, ரேட் வந்து இப்போ 75ன்னு மாத்திரேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரேட் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ செல் ரெஃபரன்ஸ் கொடுத்தா தான் அது மாறும். அதான் அதுல செல் ரெஃபரன்ஸ். இப்போ செல் ரெஃபரன்ஸ் என்னன்னா B7 D7. இப்போ ஓகே, இப்போ இது வந்து என்னன்னா இது சிம்பிளா முடிச்சாச்சு. இப்போ நான் ஒவ்வொரு இடமும் போடணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. இப்போ என்ன பண்ணலான்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl+C போட்டு எங்கெங்க எனக்கு வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+V. அப்போ இந்த இடத்துக்கு வரையில என்ன பண்ணணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக செல்ல வந்து சேஞ்ச் ஆயிடும். இங்கே வந்து B7 இருக்குது இல்லையா, இந்த இடத்துக்கு வரையில B8 இன்ட்டு D8, இங்கே வரையில B9 இன்ட்டு D9, B10 இன்ட்டு D10. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே அது என்ன பண்ணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கும். இதுதான் இதோட ஒர்க். ஸோ அப்போ சேஞ்ச் பண்ணால் என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாகவே காமிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு டோட்டல், இது வந்து ஒரு கால்குலேஷன். ஸோ எக்ஸலோட மெயின் பர்பஸ் என்னன்னா ஒரு கால்குலேஷன் பர்பஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்சர்ட் ரோ பண்ணுறோம். இன்சர்ட் ரோ பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த டோட்டல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சம் பண்ண போகிறோம். மொத்தமாக நம்மகிட்ட எவ்வளோ ஸ்டாக் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஆட்டோ சம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணோம்னா சம். ஸோ இப்போ சம்ன்றது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன பண்ணுறோம்னா இதுதான் இந்த இப்போ நம்ம நம்மளா எழுதலாம் ஈக்குவல் டு சம்முன்னு போட்டோம்னா ஃபார்முலா எதெல்லாம் சம் பண்ணணும் இதை ஃபுல்லாக எழுதணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது சம். ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா சம்முன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சம் பண்ணி மாற்றும். இப்போ இங்கே நான் ஒரு சேஞ்ச் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் ஆகும். 1200, 6225. ஸோ டோட்டலாக இப்போ ஃபார்மேட் நான் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணி ஃபார்மேட் பெயிண்டரை யூஸ் பண்ணி ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம என்னென்னா ஆவரேஜ்னு ஒன்று பார்ப்போம். பர்சன்டேஜ்னு பார்ப்போம், இல்லை ஆவரேஜ் அந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ என்னென்னா ஒவ்வொன்றும் எத்தனை பர்சன்டேஜ் வந்து விற்றுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னா இந்த 825 மொத்த டோட்டலால் டிவைட் பண்ணி பார்ப்போம். அதுதான் நம்மளோட பர்சன்டேஜ். இப்போது இந்த நம்பர் ஸ்லாஷ் இந்த நம்பர் போடுவோம். ஸோ இப்போ ஒரு 13% அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து ஃபார்மேட் பண்ணிக்கிறோம், இதில் எல்லாமே போட்டுக்கிறோம். ருபீஸ் வந்து இதில் கிடையாது. ஸோ ருபீஸ் வந்து எடுத்து விட்டுரும். இது வந்து பர்சன்டேஜ் வரும். ஸோ 13%. இப்போ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன் இந்த ஃபார்முலாவை. பண்ணால் எரர் வருது. ஏன் எரர் வருது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டோட்டலும் இதையும் டிவைட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டோட்டலும் இந்த சேம் திங் இதே தான் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ தேர்டு 600 இந்த டோட்டலும் டிவைட் பண்ணணும். இப்போ இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு அந்த E7 E12 எடுக்கா, செகண்ட் உள்ளதுக்கு என்னது E8 E13 எடுத்துக்குது, நெக்ஸ்ட் ரோ எடுத்துக்குது, நெக்ஸ்ட் உள்ள டோட்டல்னு நினச்சிக்கிச்சு கம்ப்யூட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உள்ளது தான் மாறணும், E8 E9 E10 மாறணும். பட் செகண்ட் உள்ளது வந்து இதே தான் வரணும், எல்லாத்துக்குமே இதே தான் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரெஃபரன்ஸ் வந்து செல் ரெஃபரன்ஸ் வந்து அப்சல்யூட் அப்படின்னா டாலர் கொடுக்கணும். டாலர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ரெஃபரன்ஸ் வந்து E12 தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா பர்சன்டேஜ் பார்க்கல 13%, 19%, 10, 56, 2. ஸோ அப்போ எது கம்மியாக சேல்ஸ் ஆகிருக்கு, மேகி தான் கம்மியாக சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ மற்றது எல்லாமே இது அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்குது. எது ஆயில் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ அந்த பர்சன்டேஜ் பார்க்குறதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா செல் ரெஃபரன்ஸ் இதில் தான் நம்ம புதுசாக படிக்கிறோம். நார்மலாக வந்து என்னென்னா அடுத்தடுத்தது காப்பி பேஸ்ட் பண்ணோம்னா கண்டினியூவாக அடுத்தடுத்த செல் எடுத்துகிட்டே இருக்கும். பட் நமக்கு அந்த பர்டிகுலர் செல் வேணும்னா அப்சல்யூட் செல்லுன்னு சொல்லிட்டு அந்த ரெஃபரன்ஸ் என்ன பண்ணணும்னா $E $12 போட்டோம்னா அந்த செல்லை தான் எடுக்கும், வேற செல்லை எடுக்காது எல்லா இடத்துலையுமே. ஸோ இது ஒரு பாயிண்ட் செல் ரெஃபரன்ஸ். இப்போ ஆவரேஜ் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அடுத்த ஒரு இது ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஃபில் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்சர்ட் வந்து ஒரு காலம் இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு சீரியல் நம்பர் வேணும். சீரியல் நம்பர் என்ன பண்ணுறோம், ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபார்மேட் வந்து பெயிண்டட் யூஸ் பண்ணிக்கிறோம்.
சீரியல் நம்பர் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா எனக்கு கண்டினியூவாக அந்த நம்பர் வேணும்னு நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பெயிண்டர் பண்ணிக்குவோம். இப்போ 1 2 கொடுத்துட்டு இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு இந்த 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 கார்னரில் வச்சுட்டு இப்படி இழுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 3 4 5 இதுதான் இதோட ஃபில் கான்செப்ட். ஸோ இந்த ஃபில்லோட தான் அதுதான் டவுன் அப் லெஃப்ட் எதுலனாலும் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ ஒவ்வொரு நேம் இப்போ வந்து ரைஸ் வந்து டோட்டலாக கொடுத்தோம். இப்போ இதே இது நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இப்போ ஒரு சீட் ஃபர்ஸ்ட் இன்னொரு சீட் எடுத்துக்குவோம். ப்ளஸ்னா இன்னொரு சீட் வந்துருச்சு. இப்போ ரைஸ் இப்போ இது என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜான்வரி பிப்ரவரி இப்போ ஃபில் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பிடிச்சி ட்ராக் பண்ணணும். வந்துச்சா ட்ராக், இதுதான் ட்ராக்கிங். இப்போ திரும்ப டிசம்பர் ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இதுதான் ஃபில் ரைட்டோ அப்போ. இப்போ நான் 1 2 3ன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க. 1 2 இப்போ நான் இதை ஃபில் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக இப்படி இழுத்துட்டு போனால் ஃபில் ஆகிடும். ஸோ நம்பர் 13 12 15. ஸோ இது வந்து ஒரு ஃபில்லிங் மெத்தட். ஸோ அதான் இதில் ஃபில் வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சீரீஸ் நம்ம எப்படிலாம் பண்ணோம், காலம்ஸாக க்ரோத்தாக எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஃபில் அந்த மாதிரி. இதுதான் இந்த ஃபில் கான்செப்ட். இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச். ஸோ இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஃபில் சண்டே மண்டே ஃபில் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ரிப்பீட்டேஷன் தான் வரும். இது வந்து ஃபில் கான்செப்ட். இப்போ அடுத்து இருக்கிறது சார்ட் அண்ட் ஃபில்டர். ஸோ இப்போ ஆட்டோசம் ஃபில் முடிஞ்சது. இது வந்து சார்ட் அண்ட் ஃபில்டர். சார்ட்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம டைப் பண்ணிக்கிறத வந்து ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லையோ இல்லை ஒரு டிசெண்டிங் ஆர்டர்லையோ கொண்டு வரதுக்கு பேர் தான் சார்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக சார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து என்ன சார்ட் A to Z. ஸோ இப்போ அந்த A to Z வந்து வந்துருச்சு. இதுதான் சார்ட். இப்போ வந்து என்னென்னா கோகனட் ஆயில் CDMFOR. ஸோ இப்போ இந்த சார்ட் வந்து என்னென்னா Z to A அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்லேருந்து வரும். இப்போ இந்த சார்ட்டு கீழே A to Zனா அசெண்டிங் ஆர்டர், Z to Aனா டிசெண்டிங் ஆர்டர். இப்போ நம்ம வேறு சார்ட் வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ கஸ்டம் சார்ட். இப்போ அசெண்டிங் ஆர்டர் பண்ணியாச்சு. கஸ்டம் சார்ட் பண்ணலாம். கஸ்டம் சார்ட் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் கஸ்டம் சார்ட் பண்ணல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் தானே வருது, நம்ம வந்து வேறு இது பண்ணலாம் கஸ்டம் சார்ட்டில். இப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட் நேம் வச்சு பண்ணலாம். இல்லை அப்படின்னா இப்போ டோட்டல் வச்சு பண்ணலாம். டோட்டல் வந்து லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். ஓகே. ஸோ அப்போ டோட்டல் வச்சு நம்ம பண்ணலாம். அதுதான் வந்து கஸ்டம். அப்போ நமக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து அதிகமாக உள்ளது வரும், கம்மியாக உள்ளது கீழே வரும். ஸோ சார்ட் வந்து நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் காலம் சூஸ் பண்ணோம். கஸ்டம் சார்ட்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டம் சார்ட் போயிட்டு இங்கே வந்து சார்ட் பை அப்படின்னு கேட்கும். என்னென்ன காலம் இங்கே டிஸ்பிளே ஆகும், டோட்டல், பர்சன்டேஜ், ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோட்டல் பேஸ் பண்ணி வரணும்னா சார்ட் ஆன் செல் வேல்யூஸ்ன்னு சொல்லி கேட்கும். லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட், ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்னா இந்த மாதிரி வரும். இல்லை எனக்கு லார்ஜஸ்ட் ஸ்மால்னா அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி இது பண்ணிக்கலாம். கஸ்டம் சார்ட் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். அப்போ நம்ம ஃபாஸ்ட் வந்து அதிகமாக எது சேல்ஸ் ஆகிருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு காமிக்கும், கம்மியாக சேல்ஸ் ஆகிருக்காது கீழே காமிக்கும். ஸோ இது வந்து சார்ட். இந்த மாதிரி சார்ட் மெத்தட் நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இப்போ ஹோமில் வந்து எல்லாமே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர். ஃபில்டர்னா என்ன? இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ எக்ஸலில் பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து என்னென்னா இப்போ எத்தனை ரோஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ. கண்ட்ரோல் கொடுத்து எண்டிகே உங்களோட சிஸ்டத்தில் ஒரு எண்டிகே கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். இப்போ வந்து இந்த இருக்குல்ல ஏரோ மாதிரி கொடுத்தோம்னா இப்போ இவ்வளோ ரோஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரோஸோட காலம் வந்து நமக்கு நிறைய இருக்குது இந்த மாதிரி. ஸோ காலம்ஸ் காலம்ஸ் வந்து 256 காலம்ஸ் வந்து இந்த மாதிரி ABCDUF இப்போ இது இருக்கு இல்லையா AAAB இந்த மாதிரி 256 காலம்ஸ் வந்து அலோடு. ஸோ இப்போ இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கிறதுனால இப்போ கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துடும், ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துடும், அப்பாரை கொடுத்தோம்னா. ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நிறைய ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணல கிட்டத்தட்ட 10,000 ரெக்கார்ட்ஸ் கூட இதில் இருக்கும். அப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறது செக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம ஏதாவது சர்ச் பண்ணுறது எல்லாமே அதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இப்போ அதில் தான் யூஸ் ஆகிறது ஃபில்டர்.
இப்போ ஃபில்டர் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த எதுக்கு இப்போ இது சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபில்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா எல்லாத்துக்குமே ஃபில்டர் ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஆயில் மட்டும்தான் வேணும், கோகோனட் ஆயில் வேணும், இல்லை ரைஸ் வேணும், ஏதாவது ஒன்றா ஃபில்டர் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். இல்லை இதில் வந்து நம்ம கோகோனட் ஆயில், தால், மேக் இது வேணும். சப்போஸ் இங்கே வந்து என்னென்னா நம்ம பிரித்து குரூப் ஏதாவது வச்சு பிரித்து வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த குரூப் வச்சுருப்பாங்க. குரூப்னா இப்போ க்ரோசரி ஐட்டம்ஸ் தனியாக, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தனியாக, அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு நம்ம எதை வேணுமோ அந்த இப்போ க்ரோசரி ஐட்டம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் தான் இது. ஸோ இப்போ ஃபில்ட்ரேஷன் இது ஒவ்வொன்றுக்கும் இப்போ இல்லை இது ப்ராடக்ட் நேம் ஃபுல்லாக வேணும். இப்போ வந்து எனக்கு யூனிட் வந்து எனக்கு கேஜி மட்டும் வேணும், இல்லை லிட்டர் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேஜிலாம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா கேஜி மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்ணணும். இப்போ எல்லாமே செலக்ட் ஆனால் எல்லாமே வரும். ஸோ இதுதான் ஃபில்ட்ரேஷன்ஸ், ஃபில்டர் எல்லாமே வரும். ஸோ இப்போ இந்த ஃபில்ட்ரேஷன் தான் நம்ம வந்து டேட்டாக்கு அப்புறம் சார்ட்டுக்கு அப்புறம் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது, இந்த ஃபில்டர். ஸோ இப்போ இந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டரோட யூசேஜ் என்னன்னு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 10,000 அந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா நம்ம ஈஸியாக ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கேஜி மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஸோ கேஜி மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ரேட் வச்சு பார்க்கணும் அப்படின்னா ரேட் வச்சு பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு ப்ராடக்ட் வச்சு பார்க்கணுன்னா ப்ராடக்ட் வச்சு பார்க்கலாம். இல்லை எனக்கு பர்சன்டேஜ் வச்சு பார்க்கணும் அப்படின்னா பர்சன்டேஜ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபில்ட்ரேஷன்ஸ். இப்போ நார்மலாக ஃபில்டர் பார்த்தோம் ஹோமில். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம அட்வான்ஸ்டு ஃபில்டர் எதுவும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டேட்டா டேபிள் கீழே வந்து அட்வான்ஸ் ஃபில்டர் பார்க்கலாம். இப்போ அட்வான்ஸ் ஃபில்டருக்கும் நார்மல் ஃபில்டருக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ ஃபில்டர்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆரோ மார்க் வரும். இப்போ இந்த இடத்துல ரேட் வந்து எனக்கு 70 இருக்கிறத மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ டிக் பண்ணலாம் அப்படின்னா 70 மட்டும்தான் வேணும். பட் எனக்கு அட்வான்ஸ் ஃபில்டரில் நான் என்ன பண்ணலான்னா கிரேட்டர் தென் 70க்கு மேலே உள்ளது எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு கிரைட்டீரியா, ஒரு கண்டிஷன்ஸ் வந்து நான் கொடுக்கலாம். ஈக்குவல் டு கொடுக்காம அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு காலத்தில் அந்த காலம் நேம் போட்டு இப்போ நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 ஆர் கிரேட்டர் தென் 60 எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கணும். இப்போ டேட்டாவில் அட்வான்ஸ் ஃபில்டர் போட்டோம்னா இது வந்து ரேஞ்ச், லிஸ்ட் ரேஞ்ச். இது வந்துட்டு கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து இது. இப்போ ஓகே கொடுத்தோம்னா நமக்கு அந்த ரேஞ்ச் 60க்கு மேலே உள்ள ரேட்ல வந்து 60க்கு மேலே உள்ளது மட்டும் எனக்கு வரும். ஸோ இதுதான் கிரைட்டீரியா ரேஞ்ச். ஸோ இந்த அட்வான்ஸ் ஃபில்டரில் இதை நம்ம என்ன பண்ணலாம்னா காப்பி டு அனதர் லொக்கேஷன் கொடுத்தோம்னா வேற லொக்கேஷனில் காப்பி பண்ணணும்னா காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அட்வான்ஸ் ஃபில்டர். அட்வான்ஸ் ஃபில்டர். இப்போ இந்த இதில் வந்து என்னன்னா ஹோமில் உள்ள எல்லா மெனுமே பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இன்சர்ட். இன்சர்ட்டில் பார்த்தோம்னா நிறைய இருக்குது. இன்சர்ட்டில் நான் என்னன்னா மெயினாக வந்து நம்ம என்னன்னா ஏதாவது ஒரு இதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அது ஒரு பிக்சராக இருக்கலாம், இல்லை ஒரு கிராஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு டெக்ஸ்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த இன்சர்ட் மெனு கீழே எல்லாமே இருக்கும். இப்போ பிக்சர்ஸ் அப்படின்னா நம்ம கிட்ட ஏதாவது ஒரு பிக்சர்ஸ் வந்து இருக்கும் சம்பந்தமாக. இப்போ வந்து இப்போ ஆயில்னா இப்போ நம்ம வந்து இமேஜ் போடுவோம் இல்லையா, ஸோ இப்போ பக்கத்தில் வந்து பிக்சர்ஸ் ஏதாவது ஒரு இன்சர்ட் காலம் வச்சு நம்ம வச்சுருப்போம். அப்போ அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு இமேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இமேஜ் வந்து ஸ்கேன் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக தெரியும் அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இமேஜுக்கு வேணுங்கிறக்காக இல்லை அந்த பிக்சர் வேணுன்றக்காக வச்சுருப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த பிக்சரை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பிக்சர்னு போட்டு திஸ் டிவைஸ் போட்டுட்டு எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த இடத்துல இருந்து எடுத்து பிக்சரை இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு மெத்தட், பிக்சர் வந்து இன்சர்ட். இல்லையா எனக்கு வந்து ஷேப்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம ஷேப்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எதுவும் வேணும், இந்த மாதிரி டிசைன்ஸ் எதுவும் வேணும்னா இன்சர்ட் பண்ணுறது இது வந்துட்டு. ஐகான்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா ஐகான்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்ன ஐகான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஐகான்ஸ் எதுவும் வேணும்னா இப்போ இந்த ஆப்பிள் ஸ்போர்ட்ஸில் உள்ளது, ஆரோஸு, அதை பற்றின ஐகான்ஸ், அக்சசபிலிட்டிஸ், ஏதாவது ஒரு ஐகான்ஸ் வேணும். இப்போ பீப்புள், ஸோ அதை பற்றி நம்ம காமிக்கணும் அப்படின்னா இப்போ லொக்கேஷன்னா லொக்கேஷன் பற்றி காமிக்கணும், ஆரோ மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா ஏதாவது இப்போ அந்த பீப்புள் ஏதாவது ஒரு இன்சர்ட் அப்படின்னா அந்த ஐக்கான் வந்து நமக்கு இன்சர்ட் ஆகிடும். ஸோ அதை நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஐக்கான். இப்போ இந்த இடத்துல வேணும் அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐகான்ஸ் எதுவும் வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சர்ஸ், ஐகான்ஸ், அதே மாதிரி 3D மாடல்ஸ் ஏதாவது டிவைஸில் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாமே இன்சர்ட்ஸ்.
அதே மாதிரி இன்சர்ட்ல வந்து இங்கிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து அடுத்து வந்து ஒரு இது என்னன்னா ஒரு வந்து பிக்சர்ஸ் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். எப்பயுமே வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணையில என்ன பண்ணுவீங்கன்னா அதை வந்து கிராஃபிக்கலா ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. இப்போ இது வந்து டெக்ஸ்ட்ல இருக்கு. இப்போ அது வந்து டெக்ஸ்ட்ல இருக்கு, ஆயில்ல எவ்வளவு வித்துருக்கு. இதே இது நான் ஒரு கிராஃபா ப்ரெசென்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா இதை சூஸ் பண்ணிட்டு கிராஃப்ல போயிட்டு எனக்கு என்ன டைப் வேணுமா, 2Dயா வேணுமா 3Dயா வேணுமா என்ன வேணும். இப்போ நான் 3D காலம் அப்போ நான் போடுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன அது லிட்டர் ஆயில் வந்து 50 லிட்டர். ஸோ இந்த மாதிரி ஸோ இப்போ கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது ரொம்ப இது. ஸோ அதுக்கு தான் இன்சர்ட்டில் வந்து கிராஃப் போட்டோம்னா நம்ம எதை சூஸ் பண்ணணுமோ இப்போ மார்க்கோ எதுவோ எதை சூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி கிராஃபிக்கல் பண்ணினா நமக்கு ஈஸியாக வரும் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இல்லை நிறைய மெத்தட் இருக்கு கிராஃபிக்கல்ல. நம்ம என்ன பை சார்ட் வேணும்னா பை சார்ட், இப்போ 3D பை அப்படின்னா 3D பை. ஸோ இப்போ அந்த நேம் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். 3D பை வந்து வேணும்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த இருக்கு. ஸோ 150 இதுனா வந்து ஆயில் வந்து நிறைய நமக்கு சேல்ஸ் ஆயிருக்கு. அடுத்து ஒன்று 6 என்னென்ன வந்திருக்கு, சைஸ் ஒன்றா குறைச்சி வரும். ஸோ இது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்காக இன்சர்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நிறைய கிராஃப் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஃப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நமக்கு ப்ரெசன்டேஷன் வந்து ஈஸி. அவங்களுக்கு வந்து எப்பயுமே கிராஃபிக்கல் வந்து ஈஸியாக புரியும். ஸோ இந்த வந்து எக்ஸலில் வந்து அதுவும் அவைலபிலிட்டி உண்டு. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் அந்த மாதிரிலாம். டெக்ஸ்ட்னா என்ன கொஞ்சம் டிசைன்ல எதுவும் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் டெக்ஸ்ட். இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஹெட்டிங் வந்து என்னன்னா க்ரோசரி ஸ்டோர், ஏதாவது ஒரு க்ரோசரி ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொடுக்கையில நமக்கு ஹெட்டிங் வந்து இதாக வரும். இந்த மாதிரி ஒரு க்ரோசரி ஸ்டோர் ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். அப்போ கொடுக்கையில நமக்கு வந்து அது டிஸ்பிளே பண்ணி நீட்டாக வரும். நமக்கு வந்து ப்ரெசன்டேஷன் வரும். ஸோ இந்த ரேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன வேணும் அப்படின்றது. இது வந்து இன்சர்ட் டெக்ஸ்ட். ஸோ இப்போ இன்சர்ட்ல உள்ளது எல்லாமே என்னன்னா ஏதாவது ஒரு கிராஃபோ ஒரு பிக்சரோ இல்லை ஏதாவது ஒரு டெக்ஸ்டோ ஒரு டிசைன் எனக்கு வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இன்சர்ட் பண்ணுறது தான் இன்சர்ட் மெனு. அடுத்துள்ளது வந்து பேஜ் லேஅவுட். ஆக்சுவலாக பேஜ் லேஅவுட்னா ஜென்ரலாகவே என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ நம்ம போட்டிருக்க பேஜ் வந்து ஒரு ப்ரிவியூ பண்ணுறது இல்லை ஒரு மார்ஜின் செட் பண்ணுறது அதுதான் வந்து பேஜ் லேஅவுட். இப்போ அதுக்கு என்னன்னா இப்போ ஃபைலில் போயிட்டு பிரிண்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ரிவியூ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம இப்போ இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்கோம், பட் யூனிட் தான் வருது, நமக்கு எக்ஸ்ட்ரா உள்ளது எதுவுமே வரல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல ஓரியன்டேஷனில் போர்ட்ரேட்டா லேண்ட்ஸ்கேப்பான்னு மென்ஷன் பண்ணுவோம். போர்ட்ரேட்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து சிங்கிளாக வர்றது தான் போர்ட்ரேட். ஒரு A4 சைஸ் வந்து அதையே வந்து சேஞ்ச் பண்ணி வந்து வச்சோம் அப்படின்னா அது வந்து லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மார்ஜின்ஸ்லாம் நான் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து மார்ஜின்ஸ். ஸோ இப்போ மார்ஜின் கஸ்டம் மார்ஜின் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மார்ஜினில் வந்து என்னன்னா நார்மலாகவே டாப் இவ்வளவு வைடு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். கஸ்டம் மார்ஜின் அப்படின்னா என்னன்னா நம்மளாவே மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம ஒரு பேஜில் என்னன்னா லெஃப்ட் ஒன்று இருக்கும் ரைட் ஒன்று இருக்கும் இது இருக்கும். அப்போ நம்ம லெஃப்ட் மார்ஜின் எனக்கு குறைக்கணும் அப்படின்னா குறைச்சிக்கலாம் 0.5. அதே மாதிரி எனக்கு ரைட் மார்ஜின் 0.5 இருந்தால் போதும். டாப் மார்ஜின் வந்து எனக்கு 0.5 இருந்தால் போதும். இல்லை பாட்டம் மார்ஜின் 0.5 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் ஆன் பேஜ். இப்போ அந்த நம்மளோட போட்டிருக்க டெக்ஸ்ட் வந்து பேஜுக்கு சென்டராக வேணுமா, ஹரிசாண்டலியா வெர்டிக்கலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இது லெஃப்ட் கார்னரில் இருக்கு இல்லையா, அப்போ ஒரு சென்டரில் எனக்கு கொடுத்தா போதும் அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறது. அப்போ பேஜில் வந்து எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறோம் டீட்டெயில்ஸ் வந்து. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் போர்ட்ரேட்டா லேண்ட்ஸ்கேப்பான்றது என்ன பேப்பர் சைஸ்ன்றது நம்ம A4 லீகலா எக்ஸிக்யூட்டிவான்னு மென்ஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் செட் பண்ணுறது. மார்ஜின் செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது அந்த மார்ஜின்குள்ளே வரும். ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்னா என்ன அப்படின்னா ஈச் பேஜுக்கு வந்து ஒரு ஃபுட்டர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இல்லை இப்போ பேஜ் நம்பர் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா பேஜ் நம்பர் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். இப்போ இது நம்ம ப்ரிவியூ கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்ட்டில் போய்கிட்டு ஃபைலில் ஸோ நம்ம செட் பண்ணது இங்கே வரும். இப்போ நமக்கு என்னன்னா இந்த பிக்சர் வந்து இதாக வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிக்சரை இங்கே தடிக்கணும்.
இப்போ நம்ம அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு வச்சுக்கோம். நம்ம இப்போ எப்படி இந்த இடத்துல பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ அந்த பர்சன்டேஜ் இருக்குது. இப்போ பர்சன்டேஜ் வந்து நம்ம அலைன் பண்ணிக்கணும். அலைன் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ். இப்போ அந்த குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு குவான்டிட்டி. இப்போ நம்ம ப்ரிவியூ பாருங்கள். பிரிண்ட். ஓகே. ப்ராடக்ட் நேம் பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாத்துக்குமே நம்ம பாக்ஸ் கொடுக்கணும்னா பாக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹோமில் போயிட்டு பார்டர் பட்டு போட்டாச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே மெர்ஜன் சென்டராக வேணும்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணி மெர்ஜன் சென்டர். இப்போ நம்ம ப்ரிவியூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஃபைல் பிரிண்ட் ப்ரிவியூ. ஸோ நம்ம பர்சன்டேஜ் எல்லாமே போட்டாச்சு, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அதான் கொடுத்தாச்சு, எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இன்சர்ட் ரோ கொடுத்துட்டு அதில் நம்ம வேறு வேறு ரோக்கு வந்து மாற்றிக்கலாம். இல்லை இன்சர்ட் வந்து எனக்கு வந்து இந்த இதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ரோ வேணாம் அப்படின்னு, இல்லை பிரிண்ட் வந்து செலெக்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த செலெக்ஷன் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பேஜ் லேஅவுட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸலில் வந்து ஒரு பிகினர்ஸ் வந்து எப்படிலாம் டைப் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதுக்கு அடுத்ததில் வந்து அட்வான்ஸ் என்னது அடுத்தது நான் யூடியூப் இது பண்ணி விடுறேன் சேனலில். இப்போ உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன எரர் வருது, உங்களுக்கு என்னென்ன ஃபீட்பேக் எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.